உங்களுக்கெல்லாம் உணவினை வழங்குகின்ற செல்வி குணசுந்தரி அவர்களுக்கும் ஒலிவழி அமைப்பு அன்பு தோழர் பிரசாந்த் அவர்களுக்கும் நன்றி உரை தம்பி ஷாகர் அவர்களுக்கும் என்னுடன் சிறப்பு விருந்தினராக வருகைப்படுத்திருக்கின்ற உங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற அன்பு அண்ணன் திரு உங்கள் ஆசிரியர் என்னாலும் நான் போற்றக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் ஸ்டேலர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் நேற்று தான் ஃபோன் சொன்னாங்க, ஒரு நாளுக்கு முன்பு தான் சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு ஜனநாயகம் என்ற தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அண்ணா இப்போ தான் பிரச்சனையாக இருக்குண்ணா ஜனநாயகம் பற்றி, ஏன் நம்ம ஜனநாயகம் பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் சொல்கிற ஜனநாயகம் வேறு, நீங்கள் சொல்கிற ஜனநாயகம் வேறு அப்படின்னு சொன்னாங்க. ஜனநாயகம்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஜனநாயகம் என்னது நமக்கு என்ன ஞாபகம் வரும், நமக்கு ஜனநாயகம்னா அதுதான் ஞாபகம் வரும். நமக்கு வர வேண்டிய ஞாபகம் என்னது, விஜய் படம் தான் ஞாபகம் வரும். ஆனால் விஜய் உங்களை நினைக்க மாட்டாரு, நீங்கள் தான் விஜய் நினச்சிட்டு இருக்கணும் இல்லையா, சந்தோஷம். ஆனால் நமக்கு அந்த சாப்டர் வேணும் இல்லையா, நமக்கு கொடுத்த தலைப்பு ஜனநாயகம், அது ஜனநாயகன் இல்லையா, வேறுபாடு இருக்கு, ஒரு எழுத்து மாறுபட்டு இருக்கிறது இல்லையா. அதனால இதை நம்முடைய ஜனநாயகத்தை பற்றி மட்டும் பார்த்துக்கலாம். ஜனநாயகத்தில் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, டெமோக்ரஸி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, டெமோக்ரஸி. யாராவது சொல்றாங்க, நீங்க யாரும் கேள வாங்க மாட்டீங்களே. ஜனநாயகம் என்னது இங்கிலீஷ்ல, டெமோக்ரஸி. டெமோக்ரஸி வார்த்தை வரலையே, எல்லாம் தூங்குறோமா, தூக்கம் வரல, டான்ஸ் பார்க்கணுமா, ஆமாண்ணா அப்ப முடிச்சுக்கலாமா, முடிச்சிடலாமா உடனே, வேணாமா, எத்தனை பாட்டு இருக்கு உங்க டான்ஸு, அப்பா அது ஓடும் 2 மணி நேரம் ஓடும் போல அப்ப. சரி சந்தோஷம். டெமோக்ரஸி என்பது ஆங்கில சொற்கள், அதை நம்ம என்ன பண்ணோம், எதுக்காக அந்த ஜனநாயகம், ஜனநாயகம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி. இப்பதான் சமூக படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது, வெரி குட். எல்லாம் சமூக 100 மார்க் தெரிஞ்சுக்கிறேன், 100 மார்க் தானே இல்லமோ இல்லையா, கரெக்ட். ஏன்னா இப்போதான் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க போல இருக்கு, ரைட். இப்போ ஜனநாயகத்துல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் சரியா. அதுல முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நமக்கெல்லாம் எளிய முறை தெரிஞ்சது என்னது, வாக்குரிமை இல்லையா, வாக்குரிமை தானே. எங்க சார் எங்களுக்கு 18 வருஷம் ஆகல, நாங்க எங்க சார் வாக்குரிமை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. வாக்குரிமை எதற்காக வழங்கப்படுகிறது, வாக்குரிமை எப்படிப்பட்டது, ஜனநாயகத்தின் மூலம் வாக்குரிமை எப்படி வழங்குகிறார்கள், எதனால அந்த வாக்குரிமை நமக்கு தேவை. துப்பாக்கி தோட்டாக்களை விட வாக்கு என்னது மிக முக்கியமானது. நீங்க அங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு சொன்ன நானும் ஜாலியாக உங்க கூட சேர்ந்து பேசுவேன் இல்லையா. இல்லை சார் எங்களுக்கு வந்துட்டு மிக முக்கியமானது டிரான்ஸ்போரம் வேணும், அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா, சாரே சொல்லிட்டாங்க வந்து உட்காந்து சொன்னார், டான்ஸ் இருக்கு சார் அப்படின்னாங்க. அப்போ நம்ம பேசவே தேவையில்லையா, டான்ஸை பார்க்கலாமா நான் கேட்டேன். இல்லை வந்ததுக்கு ஒரு 5 நிமிடம் என்ன பண்ணோம் பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 5 நிமிடம் மட்டும் நம்ம பேசிட்டு முடிச்சிடணும் இல்லையா. மக்கள் ப்ளஸ் ஆட்சி, மக்கள் ஆட்சி, ரைட். இப்போ ஜனநாயகத்தில் வாக்குரிமை மிக முக்கியமானது. வாக்குரிமை நம்ம எத்தனை வயசு நிரம்பிய பேர் வந்து வாக்கு போடுவாங்க, 18 வயதில் நிரம்பியவர் தான் வாக்கு என்ன பண்ணும் செலுத்த முடியும். எப்படி செலுத்த முடியும், 18 வயது நிரம்பி அவருடைய பெயர் எதில் இருக்கணும், வாக்காளர் அட்டையில் அவர் பெயர் பதிவு பெற்றிருக்கணும் இல்லையா. இப்படி பதிவு பெற்றிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஓட்டு போடுவோம். நம்ம ஏன் சார் ஓட்டு போடணும், ஏன் நமக்கு வந்துட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து 2 வாக்குரிமை கேட்டாரு, ஏன் கேட்டாரு சார், அவர் ஏன் சட்டம் தான் சார் எங்களுக்கு ரொம்ப புரியல. அந்த சட்டத்தை மாற்றுறது தான் இன்னைக்கு என்ன பண்ணுது, பல இடங்கள்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சட்டத்தை என்ன பண்ணோம்
மாற்றணும் திருத்தணும் சொல்லிட்டு பல பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு நம்முடைய நாட்டில். ஆனால் நமக்காகவே பாடுபட்ட நம்முடைய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் 2 வாக்குரிமை நமக்கு மட்டுமே கேட்டார் இல்லையா? ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியல, சரியான முடியல. ஒரு வாக்குரிமை நம்மளால பயன்படுத்தி நம்ம விரும்பிய ஒரு வேட்பாளரை நம்ம தேர்வு செய்ய முடியல. ரைட். இப்போ இந்த வாக்குரிமை என்பது பார்த்தீங்கன்னா அதில் யாரெல்லாம் நம்ம வந்துட்டு வாக்கு போட போகிறோம்